வானிலை தகவல். தமிழ்நாடு மற்றும் புதுச்சேரி பகுதிகளில் பெரும்பாலான இடங்களில் மழை பெய்துள்ளது. காரைக்கால் பகுதியில் லேசான மழை பதிவாகியுள்ளது. அடுத்த 5 தினங்களுக்கான வானிலை முன்னறிவிப்பு மற்றும் எச்சரிக்கை. தென் இந்திய பகுதிகளில் மேல்வளி மண்டலத்தின் கீழடுக்கில் கிழக்கு திசை காற்றும் மேற்கு திசை காற்றும் சந்திக்கும் பகுதி நிலவுகிறது. இதன் காரணமாக இன்று தமிழ்நாடு, புதுச்சேரி மற்றும் காரைக்கால் பகுதிகளில் பெரும்பாலான இடங்களில் இடி, மின்னல் மற்றும் பலத்த காற்றுடன் மணிக்கு 30 முதல் 40 கிலோமீட்டர் வேகத்திலும் கூடவே லேசா முதல் மிதமான மழையும் பெய்யக்கூடும். கன முதல் மிக கனமழை பெய்யக்கூடிய மாவட்டங்கள் நீலகிரி, ஈரோடு மற்றும் கோயம்புத்தூர் மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் கன முதல் மிக கனமழையும், வேலூர், திருப்பத்தூர், கிருஷ்ணகிரி, தருமபுரி, சேலம், நாமக்கல், திருப்பூர், கரூர், திருச்சிராப்பள்ளி, பெரம்பலூர், அரியலூர், கடலூர், மயிலாடுதுறை, நாகப்பட்டினம், திருவாரூர், தஞ்சாவூர், புதுக்கோட்டை, திண்டுக்கல், தேனி, மதுரை, விருதுநகர், தென்காசி, கள்ளக்குறிச்சி, விழுப்புரம் மாவட்டங்கள், புதுச்சேரி மற்றும் காரைக்கால் பகுதிகளில் ஓரிரு இடங்களில் கனமழையும் பதிவாக வாய்ப்புள்ளது. மே 3ஆம் தேதியன்று தமிழ்நாடு, புதுச்சேரி மற்றும் காரைக்கால் பகுதிகளில் பெரும்பாலான இடங்களில் இடி, மின்னல் மற்றும் பலத்த காற்று மணிக்கு 30 முதல் 40 கிலோமீட்டர் வேகத்திலும் கூடவே லேசான முதல் மிதமான மழையும் பெய்யக்கூடும். கனமழை பெய்யக்கூடிய மாவட்டங்கள் நீலகிரி, ஈரோடு, கோயம்புத்தூர், திருப்பூர், திண்டுக்கல், தேனி, தென்காசி, புதுக்கோட்டை, திருச்சிராப்பள்ளி, கரூர், நாமக்கல், சேலம், கள்ளக்குறிச்சி, விழுப்புரம், கடலூர், அரியலூர், பெரம்பலூர், மயிலாடுதுறை, நாகப்பட்டினம், திருவாரூர், தஞ்சாவூர் மாவட்டங்கள், புதுச்சேரி மற்றும் காரைக்கால் பகுதிகளில் ஓரிரு இடங்களில் கனமழையும் பதிவாக வாய்ப்புள்ளது. 4ஆம் தேதி முதல் 6ஆம் தேதி வரை தமிழ்நாடு, புதுச்சேரி மற்றும் காரைக்கால் பகுதிகளில் ஒரு சில இடங்களில் இடி, மின்னலுடன் கூடிய லேசா முதல் மிதமான மழை பெய்யக்கூடும். சென்னை மற்றும் புறநகர் பகுதிகளுக்கான வானிலை முன்னறிவிப்பு. அடுத்த 48 மணி நேரத்திற்கு வானம் பொதுவாக மேகமூட்டத்துடன் காணப்படும். நகரின் ஓரிரு இடங்களில் இடி, மின்னலுடன் கூடிய லேசா முதல் மிதமான மழை பெய்யக்கூடும். அதிகபட்ச வெப்பநிலை 33 முதல் 34 டிகிரி செல்சியஸ் மற்றும் குறைந்தபட்ச வெப்பநிலை 26 முதல் 27 டிகிரி செல்சியஸ் அளவில் இருக்கக்கூடும். கடலூர் மாவட்டம் வானமாதேவி 19 டிகிரி செல்சியஸ் பதிவாகியுள்ளது. சேலம் மாவட்டம் சங்கரி துர்க்கம் 17 சென்டிமீட்டர் பதிவாகியுள்ளது. தஞ்சாவூர் மாவட்டம் பத்தினம் 15 டிகிரி செல்சியஸ் பதிவாகியுள்ளது. விருதுநகர் மாவட்டம் சாத்தூர் 14 டிகிரி செல்சியஸ் பதிவாகியுள்ளது. நாமக்கல் மாவட்டம் திருச்செங்கோடு, தஞ்சாவூர் மாவட்டம் திருக்காட்டுப்பள்ளி, திருச்சி மாவட்டம் நத்தியாறு தலா 13 சென்டிமீட்டர் பதிவாகியுள்ளது. சேலம் மாவட்டம் எடப்பாடி, கோயம்புத்தூர் மாவட்டம் சின்கோனா, காஞ்சிபுரம், திண்டுக்கல் மாவட்டம் காஞ்சிபுரம், செங்கல்பட்டு மாவட்டம் மகாபலிபுரம் தலா 12 சென்டிமீட்டர் பதிவாகியுள்ளது. செங்கல்பட்டு மாவட்டம் திருக்கழுக்குன்றம், திருவள்ளூர் மாவட்டம் எண்ணூர் AWS தலா 11 சென்டிமீட்டர் பதிவாகியுள்ளது. கடலூர் மாவட்டம் தலா 10 சென்டிமீட்டர் பதிவாகியுள்ளது. கன்னியாகுமரி மாவட்டம் பன்னிருட்டி, கடலூர் மாவட்டம் பன்ருட்டி, கடலூர் மாவட்டம் வடக்குத்து, ஈரோடு மாவட்டம் குப்பநத்தம், திருவள்ளூர் மாவட்டம் மாதவரம் AWS, நாகப்பட்டினம் மாவட்டம் கொடியங்கரை, சிவகங்கை மாவட்டம் காரைக்குடி தலா 9 சென்டிமீட்டர் பதிவாகியுள்ளது. தஞ்சாவூர் மாவட்டம் பட்டுக்கோட்டை, கன்னியாகுமரி மாவட்டம் பூதப்பாண்டி, கடலூர் மாவட்டம் SRC குடித்தாங்கி, நீலகிரி மாவட்டம், நாகப்பட்டினம் மாவட்டம் வேதாரண்யம் தலா 8 சென்டிமீட்டர் பதிவாகியுள்ளது. செங்கல்பட்டு மாவட்டம் சத்யபாமா பல்கலைக்கழகம், திண்டுக்கல் மாவட்டம் வேடசந்தூர், சேலம் மாவட்டம் ஓமலூர் சென்டிமீட்டர் பதிவாகியுள்ளது. திருவண்ணாமலை மாவட்டம் போலூர், விழுப்புரம் மாவட்டம் DGP அலுவலகம், சென்னை மாவட்டம் DGP அலுவலகம், விழுப்புரம் மாவட்டம் வளவனூர், அரியலூர் மாவட்டம் திருமானூர், விழுப்புரம் மாவட்டம் முண்டியம்பாக்கம், கரூர் மாவட்டம் ஆணையம்பாளையம், சேலம் மாவட்டம் வீரகனூர், தஞ்சாவூர் மாவட்டம் ஈசன் விடுதி, மதுரை மாவட்டம் சேலம் மாவட்டம் மேட்டூர் தலா 5 சென்டிமீட்டர் பதிவாகியுள்ளது. மதுரை மாவட்டம் உசிலம்பட்டி, கோயம்புத்தூர் மாவட்டம் சிறுவாணி அடிவாரம், திருநெல்வேலி மாவட்டம் சோழவர் அணை, கோயம்புத்தூர் மாவட்டம், புதுக்கோட்டை மாவட்டம் மணல்மேல்குடி, புதுக்கோட்டை மாவட்டம் மணல்மேல்குடி, புதுக்கோட்டை மாவட்டம் ஆலங்குடி தலா 4 சென்டிமீட்டர் பதிவாகியுள்ளது. திருநெல்வேலி மாவட்டம் மணிமுத்தாறு, திருவாரூர் மாவட்டம் நன்னிலம்,
நாகப்பட்டினம் மாவட்டம் வேளாங்கண்ணி, புதுக்கோட்டை மாவட்டம் அன்னவாசல், ஈரோடு மாவட்டம் அம்மாப்பேட்டை, கோயம்புத்தூர் மாவட்டம் வால்பாறை பிஏபி, கோயம்புத்தூர் மாவட்டம் வால்பாறை தாலுகா அலுவலகம், நீலகிரி ராமநாதபுரம் மாவட்டம் ராமநாடு கேவிகே ஏடபிள்யூஎஸ், தஞ்சாவூர் மாவட்டம் திருவிடைமருதூர், திருச்சி மாவட்டம் லால்குடி, ஈரோடு மாவட்டம் கொடுமுடி, கடலூர் மாவட்டம் சிதம்பரம் ஏடபிள்யூஎஸ். தலா 1 சென்டிமீட்டர் பதிவாகியுள்ளது. அதிகபட்ச வெப்பநிலையை பொறுத்தவரை ஈரோட்டில் 39.4°C பதிவாகியுள்ளது. மீனவர்களுக்கான எச்சரிக்கை: அடுத்த 2 நாட்களுக்கு தென்மேற்கு வங்கக்கடல் மற்றும் அதனை ஒட்டிய மத்திய மேற்கு வங்கக்கடல் பகுதிகள், தெற்கு ஆந்திரா தமிழக கடலோர பகுதிகள், குமரிக்கடல் மன்னார் வளைகுடா பகுதிகள், கேரளா கடலோர பகுதிகள், லட்சத்தீவு மாலத்தீவு பகுதிகள் மற்றும் இலங்கையை ஒட்டிய தென்மேற்கு வங்கக்கடல் பகுதிகளில் சூறாவளி காற்று மணிக்கு 40 முதல் 45 கிலோமீட்டர் வேகத்திலும் இடையிடையே 55 கிலோமீட்டர் வேகத்திலும் வீசக்கூடும். இது போன்ற செய்திகளை உடனுக்குடன் அறிந்து கொள்ள மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். மற்றவர்கள் தெரியப்படுத்த ஷேர் செய்யுங்கள்.